நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அன்பே, நற்கருணையே, இதோ இந்த நாளிலே இந்த அற்புதமான மக்களோடு கூட இணைந்து உம்முடைய பிரசன்னத்தை உணருகின்ற, உம்முடைய அன்பை எண்ணி பார்க்கின்ற அந்த வாய்ப்பினை தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எளிய வணக்கத்தையும் இதய ஆராதனையும் உமக்கு அளிக்கிறோம். பொன்னோடும் பொருளோடும் ஆளுகிற பல மணி நேரங்களை விட உம்மோடு உமது அருகாமையில் வாழுகிற ஒரு சில மணித்துளிகள் எவ்வளவோ அற்புதமானவை. எங்களுடைய இந்த வாழ்க்கை என்பது நாங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற எங்களது குடும்ப உறுப்பினர்கள், எங்களது குழந்தைகள், எங்களுடைய பெற்றோர்கள், நாங்கள் இணைந்து சேர்ந்து வாழ்கிற எங்களது இந்த சமூகம், எமது இந்த பங்கு, எங்களது மறைமாவட்டம், ஏன் எங்களது இந்த உலகம், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய உதவி தேவைப்படுகிற பொழுது, என்னுடைய கரங்கள் தேவைப்படுகிற பொழுது நான் அவர்களுக்கு உதவி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவர்களுக்காக வாழ கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவரே, சொத்துக்காக, இந்த காசுக்காக பல நேரங்களில் என்னுடைய குடும்பத்தை விட்டு நான் தூரமாக விலகி போயிருக்கிறேன். அவர்களை மன்னிக்காது பகைமை பாராட்டி இந்த உலகத்திலே நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, அந்த மன்னிக்காத அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து நான் உம்மிடம் மனம் அருந்தி இதோ என்னுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய இந்த சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, மன்னிக்கிற அந்த வரத்தை, மன்னிக்கிற அந்த சக்தியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் வாழ்வு, எல்லோரோடும் இணைந்து சேர்ந்து வாழ்வதுதான் உம்முடைய அழைப்பு. எல்லோரும் ஒரே கிண்ணத்திலே அருந்துவதற்கு நீர் அழைக்கின்றீர். எல்லோரும் ஒரே அப்பத்திலே பங்கேற்பதற்கு நீர் அழைப்பு கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் இனங்களாக, மொழி வாரியாக, ஜாதி வாரியாக பிரிந்து கிடக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் எல்லோரையும் சேர்த்துக் கொள்ளும். ஒரே உணர்விலே உம்முடைய மகன், உம்முடைய மகள் என்கிற அந்த ஒரு உணர்விலே எங்களை சேர்த்து கொள்ளும். ஆண்டவரே, எல்லோரையும் மன்னிக்கின்ற அந்த வரத்தை, அந்த குணத்தை எங்களுக்கு தாரும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தந்தை தேவ சரணம், தந்தை தேவ சரணம், தந்தை தேவ சரணம், தந்தை தேவ சரணம்.
சேர்ந்து பாடுவோம். தந்தை தேவ சரணம், தந்தை தேவ சரணம், தந்தை தேவ சரணம், தந்தை தேவ சரணம், தந்தை தேவ சரணம். கரங்கள் தட்டி பாடுவோம். தந்தை தேவ சரணம், 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 இயேசு 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 தேவ சரணம், ஆத்மதேவ 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 சரணம். அன்பார்ந்தவர்களே, நாம் அன்பு செய்கிற நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை இதோ நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருவோம். நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய குடும்பங்களிலே உடல் உள்ள நோயினால் துன்பப்படுகிறவர்கள், இந்த நாளிலே பங்கேற்க இயலாதவர்கள், நாம் அன்பு செய்கிறவர்கள் எங்கு இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இதோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணிப்போம். அவர்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு என்னுடைய ஜெபத்தை, என்னுடைய அன்பை வழங்குகிறேன் என்று சொல்லி இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக சமர்ப்பிப்போம். தந்தை தேவாராதனை, 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 இயேசு 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 தேவாராதனை, ஆத்ம தேவாராதனை, ஆத்ம
ஆத்மதேவாராதனை 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 ஆத்மதேவ ஆராதனை 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 ஆன்மதேவ ஆராதனை ஆத்மதேவ ஆராதனை ஆத்மதேவ ஆராதனை ஆத்மதேவ ஆராதனை ஆத்மதேவ ஆராதனை தந்தை தேவாலேலூயா 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 இயேசு 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 தேவாலேலூயா ஆத்மதேவாலேலூயா 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 ஆன்மதேவாலேலூயா ஆத்மதேவாலேலூயா 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 சரணம் 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 ஆராதனை 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 கரங்கள் தட்டி பாடுவோமா ஆராதனை 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 கண்களை மூடி பாடுவோம் ஆராதனை 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 கரங்கள் உயர்த்தி இயேசுவே 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 நம்பிக்கையோடு இயேசு அழைப்போம் இயேசுவே 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 ஆராதனை 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 இயேசுவே ஆவியே ஆராதனை தந்தையே ஆவியே இயேசுவே ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே இயேசுவே எங்களது குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு சகோதரனை ஒவ்வொரு சகோதரியும் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களது குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இதோ பல நாட்கள் அவர்கள் எங்களுக்கு பாரம் என்று எண்ணி இருக்கிறோம் அவர்கள் எங்களுக்கு வேதனை என்று எண்ணி இருக்கிறோம் அவர்கள் எங்களுக்கு சோதனை என்று எண்ணி இருக்கிறோம் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களது குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களது சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக பிரச்சனை செய்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக போராடுகிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக வழக்கு போட்டு இருப்பவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு எதிரிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு பகைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களது நண்பர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களது கணவனை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களது மனைவியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களது பெற்றோர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களது குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களது பங்கை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எமது பங்கு தந்தையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அருட் சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே
பங்கிற்கு உதவி செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது பக்கத்து வீட்டுக்காரர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது அயலாரை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு பணிபுரிகிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது பங்காளிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது இல்லத்தாட்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வழி நடத்தும் ஆண்டவரே. வழி நடத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. வல்லமையானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒருபோதும் உன்னை பெரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வாயிறைவா. ஒருபோதும் உன்னை பெரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நல்ல இதயம் ஒன்று ஆண்டவரே. என் இயேசுவே எனக்கு தாரும் ஆண்டவரே. நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு அதில் அன்பை நிறைத்து அனைவருக்கும் நான் அளிக்கத்தான். நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையில் இருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். இந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிர செய்ய அவரை அனுப்பும். என்னில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதேவேளை லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களில் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டிற்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறை வாக்கினர்களும் அவர்களுக்கும் உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார்.
அவர் அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவளிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு உறுப்பினர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நற்செய்தி பகுதியை நாம் வாசித்திருக்கிறோம். செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். ஒரு செல்வந்தருக்கான அடையாளம் என்பது என்னவாக இருக்கிறது இந்த உலகத்தில் அப்படின்னா, அவருடைய உடை, அவர் பயன்படுத்துகிற வாகனம், இன்னும் சொல்ல போனால் அவருடைய வீடு, அவர் சாப்பிட்ற சாப்பாடு. இதுதான் பல நேரங்களில் அவருடைய அடையாளமாக இருக்கிறது. ஒருவரை எப்படி இவன் பணக்காரன் அப்படிங்கிறோம், எதை வைத்து இவன் பயங்கரமான செல்வந்தன் அப்படிங்கிறோம்னா இதுதான். ஆனா எல்லா மனிதருக்குள்ளும் அதே ரத்தம் தான் ஓடுது. எல்லா மனிதருக்கும் அதே இருதயம், அதே போல நகங்கள், அதே போல கைகள் தான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் பயன்படுத்துகிற அந்த உடை, வாகனம், அவர்கள் வசிக்கிற இல்லம், இதுதான் அவர்களை வேறுபடுத்தி காட்டுது, மாறுபடுத்தி காட்டுது. அன்பார்ந்தவர்களே, ஆனால் கடவுள் முன்பாக அவர் எந்த உடையை உடுத்துகிறார், இல்லை அவர் எப்படிப்பட்ட இடத்தில் வாழ்கிறார் என்பதை எல்லாம் கடந்து அடுத்த வசனத்தில் பாருங்க, லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஏழை இருந்தார். அன்பார்ந்தவர்களே, அப்போ ஒரு செல்வந்தனுடைய பெயர் இங்கே குறிக்கப்படவே இல்லை. தான் ஒரு மிக உயர்ந்த உணவை உண்டு கொண்டிருக்கிறோம், தினமும் அவன் சொல்ல போனா தினமும் அவன் விருந்து உண்டுகிறான், அவன் விருந்து தான் சாப்பிட்றான். ஆனால் அவனுடைய பேர் கடவுளுடைய பார்வையில் தெரியவே இல்லை. ஒரு ஏழை சாப்பிட்றதுக்கு கூட உணவில்லாமல் இருக்கிறான், வழி இல்லாமல் இருக்கிறான். ஆனால் கடவுள் அவனை அறிந்து வைத்திருக்கிறார், தெரிந்து வைத்திருக்கிறார். இதனால தானே என்னவோ நம்ம வாசிக்க கேட்கிறோம் மலைப்பொழிவில், எளியதோர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். நான் எப்பொழுது ஏழையாக இருக்கிறேனோ, எளிய உள்ளத்தோடு இருக்கிறேனோ, அப்பொழுதே என்னுடைய கடவுள் என்னுடைய பெயரை குறித்து வைத்திருக்கிறார், என்னை தெரிந்து வைத்திருக்கிறார், என்னை அறிந்து வைத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அவனுடைய உடல் முழுவதும் புண்ணாக இருந்தது. இங்க நல்லா பார்த்தோம்னா தெரியும், அவன் ஆடை அணிந்திருந்தான். அவனுக்கு கை கால் நல்லா இருந்துச்சா, கால் நல்லா இருந்துச்சா, கடவுள் கண்டுகொள்ளவே இல்லை. அவனுக்கு கண்ணு தெரிஞ்சுதா, அதெல்லாம் இங்கே இந்த நற்செய்தியில் சொல்லப்படவே இல்லை. அப்போ யார் ஒருவர் பணத்தை நம்பி வாழ்கிறார்களோ, யார் ஒருவர் தான் வைத்திருக்கின்ற அந்த வீட்டை நம்பி, அந்த உணவுப் பொருளை நம்பி வாழ்கிறார்களோ, அவர்கள் கடவுள் முன்பாக அந்த உடை மட்டும்தான் கண்டுகொள்ளப்படுகிறது, அந்த வீடு மட்டும்தான் கண்டுகொள்ளப்படுகிறது. ஆனால் ஒரு ஏழை எதுவும் இல்லை என்கிற பொழுது அவனுக்கு சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, அவன் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அப்போ நான் வேதனைப்படுகிற பொழுது, நான் கண்ணீர் வடிக்கிற பொழுது, நான் வறுமையில் இருக்கிற பொழுது, நான் கவலைப்படுகிற பொழுது, கடவுள் எனக்கு என்ன நடக்குது, எப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை என்னுடைய கடவுள் கண்டுகொள்கிறவராக இருக்கிறார், அறிந்து கொள்பவராக இருக்கிறார். நான் பல நேரத்தில் நினைக்கிறேன், என்னுடைய உடல் முழுவதும் காயங்களாக இருக்கிறதே, என்னுடைய மனசு முழுவதும் ரணமாக இருக்கிறதே, என்னுடைய கடவுள் இதை பார்க்கிறாரா, அவருக்கு இதெல்லாம் தெரியுமா என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன், ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனா உங்களுடைய புண்ணை, உங்களுடைய காயங்களை, உங்களுடைய வறுமையை, உங்களது நோயை அறிந்தவராக இருக்கிறார் கடவுள். அதனால தான் சொல்றார்,
ஏழை லாசர் ஒருவன் இருந்தான், அவன் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. பிரியமானவர்களே, அந்த செல்வனுடைய வீட்டுக்கு வாயில் அருகே அவன் கிடந்தான். இன்னைக்கு நம்ம பார்ப்போம், நிறைய மக்கள்கிட்ட எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, என்னமோ கிடக்கிறேன் ஃபாதர், என்னமோ கிடக்கிறேன் ஃபாதர். எதுங்க கிடக்கும்? ஒரு கல்லு தூக்கி போட்டோம்னா அந்த இடத்துல கிடக்கும், ஒரு மண்ணை குமிச்சு போட்டோம்னா அது அப்படியே கிடக்கும். ஒரு பொருள், உயிரற்ற பொருட்கள் தான் கிடக்கும். அன்பார்ந்தவர்களே, இங்கே நாம பல நேரங்களில் வாழ்க்கை என்பதை என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னா, இன்புற்று வாழ்வதில் தான் வாழ்க்கை. ஆனா அவனை பொறுத்தளவு சொல்லும்போது அப்படிதான் சொல்றார். அவன் விருந்துண்டு இன்புற்று இருந்தான். அவனுடைய வாழ்க்கை என்பது ஒரு இன்பமாக இருந்துச்சு. ஆனால் இவன் கிடந்தான், ஒரு குப்பையை போல, ஒரு புழுவை போல, ஒரு கல்லை போல, மண்ணை போல கிடக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, பல நேரங்களில் இந்த சமூகத்தில் நிறைய மக்கள் அப்படிதான் கிடக்கிற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, அவன் அந்த செல்வனுடைய மேசையிலிருந்து விழுகிற துண்டுகளை தம் பசியாற்ற விரும்பினான். அவன் எப்படின்னா, அந்த மேசையிலிருந்து விழுகிற அந்த சிறு துண்டுகளை எப்படியாவது சாப்பிட்டு தன்னுடைய வயிற்று பசியை போக்கிக்கலாம், அவ்வளவு வறுமையில் இருக்கிறான். இங்க நல்லா பார்த்தோம்னா தெரியும், அந்த செல்வந்தனுக்கும் இவனுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு, லாசருக்கும் அந்த பணக்காரனுக்கும் இடையே இருக்கிற உறவு எப்படின்னா, ஒரு டேபிள் அளவு தாங்க. மேசை போடப்பட்டிருக்குது, அதுக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிற அளவு தான் அந்த ஏழை இருக்கிறான். இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பார்த்தோம்னா, நம்முடைய உதவிக்காக ஏங்கி கொண்டிருப்பவர்கள் நமக்கு அருகாமையில் தாங்க நின்று கையேந்தி கொண்டிருப்பார்கள். எனக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டீங்களா? அண்ணே, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, என்னுடைய குழந்தை மருத்துவமனையில் இருக்கிறது, நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் என்று ஏதோ நம்மிடம் கையேந்துகிற அந்த மனிதர்கள் நமக்கு அருகாமையில் தாங்க இருக்கிறாங்க. அவர்கள் தூரமாக இல்லை, நமக்கு தூரமாக இல்லை, நமக்கு தொலைவில் இல்லை. ஆனால் அவர்களை பார்க்கிற பொழுது பக்கத்தில் இருக்கிற நம்முடைய நண்பர்கள்ட்ட சொல்றோம், இவெல்லாம் உழைச்சி சம்பாதிக்க கூடாது, இதெல்லாம் ஒரு குழுவே இருக்கு தெரியுமா, ஆராய்ச்சி செய்ய தொடங்கி விடுகிறோம். எனக்கு கைமேல் கிடைக்கிற அந்த வாய்ப்பை தவற விட்டு அவர்களை குறித்து நிறைய விமர்சனங்களை நாம் அடுக்கி கொண்டே போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, அந்த செல்வந்தனுக்கும் அந்த ஏழை லாசருக்கும் இடையே, அந்த மேசைக்கும் கீழே இருக்கிற அவ்வளவு தூரம்தான் இருந்தது. அவன் தவற விட்டு விட்டான். அவன் தவற விட்ட பிறகு இங்கே பாருங்கள், செல்வந்தர் இறந்தார், அவன் அடக்கம் செய்யப்பட்டார். அவனும் இறந்து போகிறான், இவனும் இறந்து போகிறான். இந்த உலகத்துல எல்லாருமே இறக்கக்கூடியவர்கள். யாராவது ஒருவர், நான் இறக்கவே மாட்டேன், என் பணத்தெல்லாம் நான் அப்படியே வாசனை திரவியம் அடைச்சி பயங்கரமா பாதுகாப்பா வச்சுக்குவேன், அதிகபட்சம் உங்களுடைய உடலை எரிப்பதற்கு வேண்டுமானா நீங்க சந்தன கட்டைகளை அடுக்கி வைக்கலாம், உங்களுக்கு வேணா அரசு மரியாதை கொடுக்கலாம், ஆனால் எல்லா பிணமும் நாற்றம் எடுக்கும், எல்லாமே அழிந்து போகக்கூடியவர்கள். உங்களுக்கு மணிமண்டபம் கட்டலாம், ஆனாலும் 6 அடி இடத்துக்கு மேல உங்களுடையது அப்படின்னு இங்க வைத்துக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை. பிரியமானவர்களே, அதோடு முடிஞ்சிருச்சுன்னா அந்த கதைக்கு அர்த்தம் இல்லை. இதன் பிறகு வாழ்க்கை இருக்குது. என்ன அப்படின்னா, 2 பேருமே அங்கே போகிறார்கள். ஆனால் இங்கே தந்தை ஆபிரகாமினுடைய மடியில லாசர் இருக்கிறான். துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்த அந்த ஏழை இப்பொழுது தந்தை ஆபிரகாமினுடைய மடியில இருக்கிறான், வானதூதர்கள் முன்னிலையில் இருக்கிறான், கடவுளை கண்குளிர பார்த்து கொண்டிருக்கிறான். அதன் பிறகு பார்க்கிற பொழுது அவன் என்ன சொல்றான், அந்த செல்வந்தன், நான் இந்த நெருப்புல கஷ்டப்படுறேன், லாசர் அங்க உட்கார்ந்து இருக்கிறானே, ஒரே ஒரு சொட்டு தண்ணி அவனுடைய அந்த விரல் நுனியை நனைத்து என் வாயில போடக்கூடாதா? நான் இவ்வளவு வேதனையில் இருக்கிறேனே.
அன்பார்ந்தவர்களே, இங்கே நீங்களும் நானும் வாழ்கிற இந்த வாழ்க்கையில எனக்கு அருகாமையிலே உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் எனக்கு அடிக்கடி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏழையாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம், அனாதையாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம், பார்க்க இயலாதவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம். அப்படிங்கிற வாய்ப்புகள் எனக்கு நிறைய கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அப்பெல்லாம் வேகானம் பேசிக்கிட்டு கடந்து போன நான் கடைசி காலத்துல ஒரு சொட்டு தண்ணீருக்காக கையேந்துகிற ஒரு நிலைமை வரும் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, அதோடு மட்டுமல்லாமல் அவன் என்ன சொல்றான், எனக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு அவனை அனுப்பி வைங்க. இன்றைக்கு உதவி செய்யவில்லை என்றால் அருகாமையில் வாழுகிற லாசரை போன்ற ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு நான் உதவி செய்யல அப்படின்னா நான் நெருப்புல வேதனையில கஷ்டப்படுகிற பொழுது யாருமே எனக்கு இருக்க மாட்டாங்க. தயவு செய்து சொல்லுங்கள், தயவு செய்து சொல்லுங்கள். கத்துகிறான், கதறுகிறான். பிரியமானவர்களே, ஒரு முறை இறந்த பிறகு அப்பையும் சொல்றாரு, மறுபடியும் அவங்கள் பேச முடியாது, அவர்கள் அந்த வாழ்வு திருப்ப கொடுக்கப்பட மாட்டாது. அப்போ இருக்கிற பொழுதே நான் பகிர்ந்து வாழ அழைக்கப்படுகிறேன். சரிங்க ஃபாதர், பகிர்ந்துக்கணும் அப்படின்றது ஆசைதான். ஆனால் எதை நான் பகிர்ந்து கொள்வது, எப்படி நான் பகிர்ந்து கொள்வது அப்படின்ன உடனே நமக்கு எல்லாத்துக்குமே இங்க பெருசா தெரிகிறது செல்வம் மட்டும்தான், பொருள் மட்டும்தான். இல்லை பிரியமானவர்களே, இல்லை. ஒரு குழந்தை ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்குது, தனக்கு அருகாமையில் ஒரு குழந்தை எதுவுமே தெரியாம ரொம்ப கஷ்டப்படுது. அது மெதுவாதான் ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்ளுது. அப்படிங்கிற பொழுது நல்லா படிக்கிற குழந்தை அந்த குழந்தையோடு உட்கார்ந்து அந்த குழந்தைக்கு அந்த கல்வியை சொல்லி கொடுக்கிற பொழுது அந்த குழந்தையும் முன்னேறுகிறது. கல்வியில் உதவி செய்யலாம். யாரோ ஒருவர் நடக்க முடியாமல் கஷ்டப்படுகிற பொழுது அவர்களுடைய கையை கோர்த்து கொண்டு, வாங்க உங்களுக்கு வழியை நான் காட்டுகிறேன் என்று உங்களது நேரத்தை செலவீடு செய்து நீங்கள் அவருக்கு உதவி செய்யலாம். எப்பொழுதுமே வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நானு, என்னிடம் இருக்கிற கொஞ்சம் உணவை இன்னைக்கு நீங்களும் நானும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்லி யாரோ ஒரு எளியவரோடு, யாரோ ஒரு வறியவரோடு பகிர்ந்து கொண்டு சாப்பிடலாம். என்னிடம் இருக்கிற பணத்தை மட்டுமல்ல பிரியமானவர்களே, அன்பார்ந்தவர்களே. அப்போ இந்த செல்வம் என்பது என்னிடம் அதிகமாக நேரம் இருக்கிறது என்றால் அதை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு படிக்கிற அந்த சக்தி அதிகமாக இருக்கிறது என்கிற பொழுது நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் இதற்கானது, இந்த உலகம் இப்படிப்பட்டதானது. ஒரு பையன் என்ன பண்ணானா, என்ன யாருமே ஓடி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சவால் விட்டானாம். அவனை யாரை பார்த்தாலும் கேட்டுக்கொண்டே இருப்பானாம், நான் ஓட்டப்பந்தயம் ஓடுறேன், என் கூட நீங்க வந்து கலந்துக்கிறீங்களா என்று எல்லோரையும் அழைப்பானாம். அழைப்பது மட்டுமல்ல, அவன் ஜெயிப்பானாம். யாரோடு போட்டி போட்டாலும் அவன் ஜெயித்து கொண்டே இருப்பானாம், வெற்றி பெற்று கொண்டே இருப்பானாம். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது எப்படியாவது இவனுக்கு இந்த உலகத்துல திறமையை விட மற்றதுதான் முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்தணும்னு ஒரு ஆசிரியர் ஆசைப்பட்டாராம். உடனே அந்த ஆசிரியர் சொன்னாராம், சரி நாளைக்கு காலையில 10 மணிக்கு வா, அப்பொழுது ஒரு 3 பேரை நான் அழைத்துட்டு வரேன், நீ அவர்களோடு ஓட்டப்பந்தயம் ஓடு, ஜெய் அப்படின்னு சொன்னாராம். சரி, அவர்களை நான் ஓடி நான் வெற்றி பெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் காலையில ஏந்திரிச்சு நல்ல அற்புதமா பயிற்சி எல்லாம் எடுத்துக்கொண்டு தயாராக வந்து நின்னானாம். உடனே இந்த ஆசிரியர் 3 பேரை நிறுத்தினாராம். ஒருவர் கண் தெரியாதவர், இன்னொன்று நடக்க முடியாதவர், இன்னொருவர் வயதானவர். உடனே அவனை சிரித்தானாம். அப்பொழுது சொன்னாராம், நீ சொல்றியே ஓடணும் ஓடணும், இதை கடக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்ட்டு, இந்த உலகத்துல நீ மட்டுமல்ல, திறமையாக ஓடிக்கொண்டிருக்கிற நல்ல காலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ மட்டுமல்ல, பார்க்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள்,
நடக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள், தளர்ந்து போய் சோர்ந்து போன வயதானவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கடப்பதுதான் வாழ்க்கை. ஆம் பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை என்பது நான் மட்டும் வாழ்வதல்ல. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய அம்மா அப்பா வாழ வேண்டும், என்னுடைய தாத்தா பாட்டியும் வாழ வேண்டும், என்னுடைய குழந்தைகளும் வாழ வேண்டும், என்னுடைய சகோதர சகோதரிகளும் வாழ வேண்டும். இதை எப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறேனோ, இதை எப்பொழுது நான் புரிந்து கொள்கிறேனோ, அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை என்பது அற்புதமானதாக அழகாக அமைகிறது. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு ஒரு காலம் வரும். அப்படி ஒரு காலம் வரும் பொழுது யாராவது ஒருத்தர் நாமளே கேட்போம், கொஞ்சம் என்னை அங்கே கொண்டுட்டு போய் விடுறீங்களா, ஒரு 10 ரூபாய் எனக்கு காசு தரீங்களா, கொஞ்சம் இந்த கோயில் வரல என்னை கூட்டிட்டு போக முடியுமா என்று நீங்களும் நானும் கையேந்துகிற அந்த நாள் நம்மை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதை யார் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆம் பிரியமானவர்களே, தர்மம் என்பது ஏதோ என்னிடம் இருக்கிற ஒரு தொகையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல, மாறாக இந்த வாழ்வு எனக்கானது மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் வாழ்கிற பல வகையான மனிதர்களோடு மக்களோடு பகிர்ந்து வாழ்வதற்கானது என்கிற ஒரு உணர்வோடு வாழுகிற பொழுது இந்த வாழ்வு அர்த்தமுள்ளதாக அழகானதாக மாறிக்கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கான அருளை ஆசிரை தொடர்ந்து கேட்டு ஜெபிப்போம். கரங்கள் நாம் இதயத்தோடு சேர்ந்து வைப்போம். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. சேர்ந்து பாடுமா. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. பாடுவோம். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. பிரியமானவர்களே, அழிந்து போகிற செல்வத்துக்காக கரையானால் அரிக்கப்படுகிற இந்த சொத்துக்காக எவ்வளவோ பகைமைகளை வளர்த்திருக்கிறோம், நம்முடைய பாசங்களை இழந்திருக்கிறோம், ஏராளமான வேதனைகளை சுமந்து மனதிலே மன்னிப்பு இல்லாமல் அமைதி இழந்து அலைந்திருக்கிறோம். இதோ கலக்கம் அடைகிற வாழ்க்கையிலே நம்பிக்கை ஊட்டுவதற்காக ஆண்டவரே எங்களை தொடும், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். நமக்கு பிரியமானவர்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை எல்லாம்
நண்பர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை கூட்டவும், அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே. ஆண்டவரே, இதோ நிறைய மக்கள் தளர்ந்து போய் கிடக்கிறார்கள், தளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். என்னை அன்பு செய்ய யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே முன்வரவில்லை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்து கிடக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில ஒளியே இல்லை. பிரியமானவர்களே, இதோ தளர்ந்து போயிருக்கிற, துயரத்தால் சோர்ந்து போயிருக்கிற எல்லோருக்கும் நம்முடைய கரங்கள் நம்பிக்கையை கொடுக்கட்டும், நம்முடைய எண்ணங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். இதோ அவர்களை தேற்றுகிற கரமாக, அவர்களுக்கு ஆறுதல் தருகிற வார்த்தைகளாக நம்முடைய வார்த்தைகள் அமையட்டும். அமைதியை தருகிற தெய்வம், சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தருகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். தளர்ச்சி பொங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், தளர்ச்சி பொங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும், துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. ஆண்டவரே, இதோ ஏராளமான மக்கள் கலக்கத்தோடு இருக்கிறார்கள். எனக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? அன்பை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்களா? எதுவுமே புரியலையே. என்னுடைய வாழ்க்கை குழப்பமாக கிடக்கிறது, என்னுடைய வாழ்க்கை வழி இல்லாமல் வழி தெரியாம கிடக்குது. எனக்கு புரிதல் கிடைக்காதா, நடக்காதா என்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார்கள். ஆண்டவரே, இதோ பெற்றுக்கொள்வதில் மட்டுமல்ல, கொடுப்பதுதான் நிறைவு, கொடுப்பதுதான் அன்பு. அன்பு கொடுத்து கொண்டே இருக்கும், வேண்டும் வேண்டும் அளவுக்கு அன்பு கொடுத்து கொண்டே இருக்கும். ஆண்டவரே, நாங்கள் வெறுமனே கேட்கிற கைகளாக மட்டுமல்லாமல், நாங்கள் வெறுமனே பெறுகிற மனதுகளாக அல்லாமல், கொடுக்கிற கரங்களாக, கொடுக்கிற மனம் படைத்தவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. மன்னிக்கிற மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. மன்னிப்பு கொடுக்கிற உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களது குடும்பத்திற்கு நாங்கள் கொடுக்க வேண்டும், இந்த சமூகத்திற்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும், ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும், கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து
மாற்றுமே அமைதியின் தூதனா என்னை மாற்றுமே அன்பனே இறைவனே என்னிலே வாருமே அமைதியின் தூதனா கரங்களை உயர்த்தி பாடுவோம் என்னை மாற்றுமே கண்களை மூடி அமைதியின் தூதனா என்னை மாற்றுமே அன்பனே இறைவனே என்னிலே வாருமே அன்பனே இறைவனே என்னிலே வாருமே வரவே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே எங்களை மாத்துங்கப்பா. மாறவே ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே எங்களை மாத்துங்கப்பா. என் சிந்தை மாறணும் மாறணும், என் செயல்கள் மாறணும் என்னுடைய செயல் மாறணும், என் பேச்சு மாறணும் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும் பெருமை மாறணும், என் சிந்தை மாறணும் மாறணும் ஆண்டவரே. என் செயல்கள் மாறணும் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும் என்னுடைய பேச்சு மாறணும் ஆண்டவரே. பெருமை மாறணும் என்னுடைய பெருமை மாறணும் ஐயா. மாறவே ஆசைப்படுகிறேன் இயேசுவே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே இயேசுவே மாறவே ஆசைப்படுகிறேன் இயேசுவே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே மாறவே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே விழுந்தால் படியிடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே
உம்முடைய பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தமாகிய தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.